ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 20 திருதராஷ்டிராதியர்கள் உற்பத்தி. தவத்தில் சிறந்த சௌனகாதி முனி புங்கவர் சூத முனிவரை பணிந்து, ஓ சர்வஜராகிய சூதரே, சுக முனிவர் தெய்வத்தன்மையடைந்து ககன சஞ்சாரியான பின்னர் வியாசர் யாது செய்தனர், அதனை சொல்லுமென்று கேட்க சூதர் கூறுகின்றார். வியாசர் தம்முடைய ஆசிரமத்தை அடைந்து வசிக்கும் காலத்தில் அசிதர், தேவலர், வைசம்பாயனர், ஜெய்மினி, சுமந்து முதலிய தபோதனர்கள் அவரிடத்தில் வேதாத்தியனம் செய்து கொண்டு வந்து சிஷ்யத்துவத்தை அடைந்து விடை பெற்று தங்களிடம் போய் சேர்ந்தனர். வியாசர் அங்கிருப்பதற்கு மனமில்லாமல் தம்மிடத்தில் அத்தியனம் செய்து போன தபோதனர்கள் இடம்தோறும் சென்றனர். புத்திர சோகத்தால் அங்கும் இருக்க மனமில்லாதவராய் மீண்டும் தமது தபோவனத்தை அடைந்து ஜபாதிதியான விசேஷத்தாலும் சாஸ்திர சிந்தனா விசேஷத்தாலும் சில நாள் கழித்திருந்தனர். பின்னர் புத்திர சோகமுற்று மனம் பொங்கி பெருமூச்செறிந்து இனி நாம் எங்கேயாயினும் போய்விடுவோம் என்று எண்ணினர். அப்பொழுது கங்கா தீரத்தில் தம்மை நினைத்து துக்கித்திருக்க விட்டு வந்த வலைஞர் பெண்ணாகிய சத்யவதி என்னும் தமது தாயை நினைத்து அவ்விடம் சென்று தாயை காணாமல் அங்கிருக்கும் வலைஞர்களை பார்த்து, ஓ வலைஞர்களே, இவ்விடத்தில் அதிக சுந்தரியாய் ஓர் அம்மணி இருந்தனளே, அவ்வம்மணி எங்கு சென்றனள் என்று கேட்க அவர்கள் எங்கள் அரசனிடம் சென்றனள் என்ன. அதை கேட்டு அங்கு சென்றார் வியாசர். வலைஞர் குல திலகனாகிய தாசரதன் என்னும் அம்மன்னவன் இவரது வரவை கண்டு மகிழ்ந்து அன்போடு அர்க்கிய பாத்தியாதிகள் தந்து கைகூப்பி நின்று வினயத்துடன், ஓ வியாச பகவானே, இப்பொழுது தேவரீரது வரவால் எனது ஜென்மம் சபலமாயிற்று. எங்கள் குலமும் பரிசுத்தம் அடைந்தது. தேவர்களுக்கும் கிடைத்தற்கரிதான உமது தரிசனம் எனக்கிப்போது கிடைத்தமையால் எனது பாக்கியத்தை என்னவென்று சொல்லுவேன். என் பாக்கியமே பாக்கியம். என்பால் கருணை கூர்ந்து எழுந்தருளியது யாது காரணமோ, அதனை தயைசெய்து அருளும். யானும் என்னுடைய மனைவி முதலிய சர்வ பதார்த்தங்களும் உம்முடையன. ஆகையால் உமக்கு வேண்டியவை எவையோ அவைகளை அடைவதற்கு யாது தடையுள்ளது என்றனன். தனது தாயாகிய சத்யவதி சந்தனு என்னும் அரசனுக்கு 2 பிள்ளைகளை பெற்றிருக்கின்றாள் என்பதை சிலரால் அறிந்தவராய் அவ்வலைஞர் அரசனை ஒன்றும் கேட்க மனமில்லாமல் திரும்பி, இனி நாம் வனத்திற் சென்று அங்கு தவம் செய்து காலம் கழிப்பதே நலமென்று நினைத்து சரஸ்வதி நதி தீரத்தில் மனோகரமான ஆசிரமம் ஒன்று அமைத்து கொண்டு அங்கு தவம் புரிந்து வந்தனர். இவர் செய்தி இங்கனம் இருக்க, சந்தனு என்னும் அரசனுக்கு முதல் மனைவியாக தர்ம பத்தினிக்கு காங்கேயன், அதாவது பீஷ்மன் என்னும் தவசீலனாகிய ஒரு மகன் பிறந்தான். அவ்வரசனது காம கிழத்தியாகிய சத்யவதி என்னும் வியாசரது தாயாகிய 2வது மனைவிக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவருள் மூத்தவன் சித்ராங்கதன், இளையவன் விசித்திரவீரியன். இவர்கள் சர்வ லக்ஷணங்களோடு சர்வ சுகுணங்களோடும் மகாவீர பலங்களோடும் தந்தையாருக்கு வேண்டும் சுகங்களை குறிப்பறிந்து செய்கின்றவராயும் இருந்தனர். 3 புத்திரர்களும் உயர்வு தாழ்வின்றி எல்லா விஷயங்களிலும் சமான தர்மம் உடையவர்களாய் இருப்பதை அறிந்த சந்தனு இருமாந்து நம்மை தேவர்களாலும் வெல்ல முடியாதென்கின்ற நினைவோடு வயோதிக பருமம் அளவும் தீரனாய் வாழ்ந்திருந்து ஸ்வர்கலோகம் போய்ச் சேர்ந்தனன். இவனது சீமந்த புத்திரராகிய பீஷ்மர் அவனுக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை விதிப்படி செய்து முடித்தனர். பின்னர் பீஷ்மர் தனது சகோதரனான சித்ராங்கதனை அரசாட்சிக்குரியனாக்கி ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும்படி கட்டளையிட்டு தான் விரதசீலராய் இருந்தனர். சுதந்திரத்தை அடைந்த சித்ராங்கதன் தன் தந்தையை போல் தானும் தனக்கு சமமான பலிஷ்டன் உலகில் ஒருவரும் இல்லை என்று இருமாந்து மக்கள் உயிருக்கு தீரா துயரத்தை செய்து வந்தனன். ஒரு நாள் வேட்டையாடும் நிமித்தம் அநேக சேனைகளுடன் அரண்யம் சென்று அவ்விடத்திலுள்ள துஷ்ட மிருகங்களை கொலை செய்து கொண்டு போகும்பொழுது அங்கிருந்த கந்தர்வ ராஜனொருவன் இவனுடைய கொடுமை கஞ்சி தனது விமானத்தை அப்புறம் செலுத்திச் சென்றனன்.
சித்ராங்கதன் அஞ்சி செல்கின்ற கந்தர்வனை பார்த்து, நாம் வருகின்ற மார்க்கத்தில் இவன் அஞ்சாது போகின்றான் அல்லவாவென்று அகங்காரம் கொண்டு அவனை விமானத்தோடு பிடித்து இழுத்தனன். கந்தர்வராஜன் கோபம் கொண்டு 3 வருஷம் கொடுமையான யுத்தம் செய்து முடிவில் சித்ராங்கதன் கந்தர்வனால் கொல்லப்பட்டு இந்திரலோகம் சேர்ந்தனன். பீஷ்மர் அதை கேட்டு கவலையுற்று அவனுக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை முடித்து பின்னர் மந்திரர்களை வரவழைத்து, ஓ அமைச்சர்கால், இனி யாரை அரசாளச் செய்யலாம் என்று ஆலோசித்து துணிந்து அவன் தம்பியாகிய விசித்திர வீரியனை அரசனாக்கி அரசாளச் செய்தனர். சித்ராங்கதன் இறந்து போன செய்தியை சத்தியவதி கேட்டு பெரும் துயரத்தில் மூழ்கி பின்னர் தனது இளைய பிள்ளைக்கு பட்டமான செய்தியை கேள்வியுற்று அத்துயரத்தை ஒழித்து சந்தோஷம் அடைந்தனள். இச்செய்தியை வியாசரும் கேட்டு மகிழ்ந்தனர். பீஷ்மர் அரசாட்சி புரியும் விசித்திர வீரியன் யவ்வன தசையோடும் கூடியிருப்பதைக் கண்டு கல்யாணம் செய்விக்கவெண்ணி ஆலோசித்திருக்கும் பொழுது, காசிராஜன் தனது புத்திரிகளான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா எனும் 3 பெண்களுக்கும் விவாகம் செய்விக்கும் உத்தேசியமாய் ஸ்வயம்வரம் நாட்டி சகல தேசத்தரசரும் அரச புத்திரரும் வந்து சேரும்படி தெரிவித்தனன். அச்செய்தியை பீஷ்மர் கேள்வியுற்று ரதாரூடராய்ச் சென்று அங்கு வந்திருந்த அரசர்களையும் 3 பெண்களையும் கைப்பற்றியிருந்த சாளுவ தேசத்து அரசனை வெற்றி கொண்டு அவ்வரசனை கீழே தள்ளிவிட்டு 3 பெண்களையும் தன் தேரிலேற்றிக் கொண்டு அம்மூவரையும் முறையே தாயாகவும் தங்கையாகவும் புத்திரியாகவும் பாவித்து வெகு வீரியத்தோடு அஸ்தினாபுரத்தை வந்தடைந்து சத்தியவதியை வரவழைத்து, என் தாயே, இப்பெண்களை பார்த்தனையா? ஒருத்தி என் தாய், ஒருத்தி என் தமக்கை, ஒருத்தி என் புத்திரி என்று அவளிடத்தில் ஒப்புவித்து பின்னர் அப்பெண்களை பார்த்து, ஓ பெண் சிகாமணிகளே, சத்தியவதியாகிய இவ்வம்மை என் சிறிய தாய். ஆகையால் நீங்கள் மூவரும் இவள் சொற்படியே கேட்டு நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு பின்னர் அப்பெண்களை தன் சகோதரனான விசித்திர வீரியனுக்கு விவாகம் செய்விக்கவெண்ணி பிராமணர்களையும் ஜோதிடர்களையும் வருவித்து முகூர்த்தம் நிச்சயம் செய்து விவாகத்துக்கு வேண்டிய சாமக்கிரிகளை சேகரித்து விட்டனர். இச்செய்திகள் யாவும் மூத்தவளாகிய அம்பா என்பவள் கேள்வியுற்று பீஷ்மரிடம் வந்து நாணத்தோடு நின்று கூறுகின்றாள், ஓ கங்காபுத்திரனே, இந்த குருவம்சத்தில் நீர் மூத்தவர், எல்லா தர்மங்களையும் அறிந்தவர், இந்த குலத்தை விருத்தி செய்விக்கும் கடமையை மேற்கொண்டவர். இத்தகைய நீர் சாளுவ தேசாதிபதியினால் கைக்கொள்ளப்பட்ட என்னை கைக்கொண்டு மனசினால் அங்கீகரித்து கையை பிடித்து கொண்டவர். இப்பொழுது அவைகளை மறந்து என்னை வேறொருவருக்கு கொடுப்பதாக நிச்சயித்தீரே. இச்செய்கை இந்த குருவம்சத்திற்கு தக்கதுதானா? முன் என்னை கைப்பற்றிய பொழுது உம்மையே பர்த்தாவாக நிச்சயித்து விட்டேன். எல்லா தர்மங்களையும் உணர்ந்த நீரும் அப்பொழுது அப்படியே நினைத்தீர். அவையெல்லாம் இப்பொழுது சொல்வதில் பயனென்னை? நீரோ பலிஷ்டர். உம்முடைய மனதில் எச்சமயத்தில் எவ்விதமாய் தோன்றுகிறதோ அவ்விதமாய் யாவையும் ஒழுங்குபட சொல்லி சரி செய்யும் ஆற்றலும் சொற்சாதுரியமும் உடையவர். உம்முடைய இஷ்டப்படியே செய்யும் என்றனள். அவ்வார்த்தையை பீஷ்மர் கேட்டு தர்ம சாஸ்திரம் உணர்ந்த விருத்த பிராமணர்களையும் சிறிய தாயாகிய சத்தியவதியையும் மந்திரிகளையும் வரவழைத்து அவர்களிடம் அப்பெண் கூறிய நீதியை கூறி, இதற்கு யான் செய்ய வேண்டியது என்ன? யானோ எப்பொழுதும் விவாகம் செய்து கொள்வதில்லை என்ற பிரதிஜை பண்ணி கொண்டிருக்கின்றேன். இவ்விஷயத்தில் உங்களுக்கு தோன்றுகின்றதனை சொல்லுங்கள் என்றனர். அப்பொழுது அவர்களும் அப்பெண்ணினுடைய அபிப்பிராயப்படியே கூறி மறுபடி அப்பெண் மற்றொருவருக்கு உரியவள் ஆகாள் என்றும் கூறினர். அதை கேட்ட பீஷ்மர் தாம் கொண்ட விரதத்தை விடுவதற்கு எண்ணம் இல்லாதவராய் அப்பெண்ணை அழைத்து, நீ பூர்வத்தில் சாளுவ தேச தரசனால் வரிக்கப்பட்டமையால் எனக்கு உரியவள் ஆகாய். ஆகையால் இனி உன்னிஷ்டப்படி எவர்பால் சொல்ல வேண்டுமோ அவர்பால் செல்லலாம். ஒரு கணமும் இவ்விடத்தில் நில்லாதே என்று கடிந்து துரத்திவிட்டனர். அவள் அதிக துயரத்தோடு தன்னை பூர்வத்தில் கைப்பிடித்த சாளுவ தேசாதிபதியினிடம் சென்று தனக்கு நேரிட்ட ஆபத்தை கூறி ஓவென்று அலறி, என் நாயகனே, இனி என்னை உன் இஷ்டம் போல் பாணிகிரகணம் செய்து கொள்ளும். யானும் உம் இஷ்டம் போல் நடந்து கொள்கிறேன்.
நீரும் என்னை பூர்வத்தில் விவாகம் செய்து கொள்ளுகிறதாக சுயம்பரத்தில் வந்தவர்தானே. ஆகையால் இப்பொழுது என்னை அனாதரணை செய்யாமல் அங்கீகரித்து கொள்ளும் என்று பிரார்த்தித்தனள். அவ்வரசன் அவளை பார்த்து, ஓ பெண்மணியே, நான் உன்னை கைப்பற்றியிருந்த அக்காலத்தில் யாவரும் காண பீஷ்மர் பலாத்காரமாய் உன்னை வரித்து கொண்டு தன்னுடைய ரதத்தில் ஏற்றிக்கொண்டு போய் தானும் வைத்து கொள்ளாமல் தள்ளிவிட்டபடியால் யானும் உன்னை பாணிகிரகணம் செய்து கொள்ள மாட்டேன். பிறர் கைப்பற்றி தள்ளிவிட்ட பெண்ணை எந்த மூடன்தான் கை கொள்வான்? ஆகையால் பீஷ்மரால் பரிகரிக்கப்பட்ட உன்னை யான் வரிக்க மாட்டேன். இனி நீ எனக்கு தாயாவாய் என கூறி நிகிரகித்து விட்டான். பின்னர் அவள் பெரும் துக்கத்தில் மூழ்கி கதறி கதறி ஓவென்று அழுது கொண்டே மீண்டும் பீஷ்மரிடம் வந்து, ஓ பீஷ்மரே, யாம் உம்மால் வரிக்கப்பட்டவளானபடியினால் பாணிகிரகணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சாலுவனும் தள்ளிவிட்டான். இனி நீர்தான் பாணிகிரகணம் செய்து கொள்ள வேண்டும். வேறு எனக்கு கதியாவார் யார்? சகல தர்மங்களையும் அறிந்த நீர் என்னை அநியாயம் செய்வது நீதியன்று. இனி என் வேண்டுகோளை மறுப்பீராயின் பிராணஹானியை அடைவேன் என்பதில் ஐயம் வேண்டாம் என்றனள். பீஷ்மர், ஓ பெண்ணே, இவ்வார்த்தையை முன்னமே சொல்லலாகாதா? வேறு புருஷனிடத்தில் எண்ணம் வைத்திருந்தபடியினால் அல்லவா யான் வேண்டாம் என்றவுடனே இது நல்ல காலம்தான் என்று சென்று விட்டாய். அங்கு உன் எண்ணம் போல் முடிவு பெறாமையால் அல்லவா மீண்டும் என்னிடம் வந்து சேர்ந்தனை. வீணாய் ஏன் அழுகிறாய்? இப்படிப்பட்ட கெட்டவெண்ணமுடைய உன்னை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஆகையால் உன் தந்தையிடம் போய்ச் சேர்வாய் என்றனர். பீஷ்மரால் மறுக்கப்பட்ட அம்பா இனி ஒருவருடைய முகத்தையும் பார்ப்பதில்லை என்று நெருங்கிய வனம் புகுந்து மனுஷ்ய சஞ்சாரமில்லாத ஓரிடத்தில் தங்கி பரிசுத்தமான ஓர் தீர்த்த கரையில் தவம் புரிந்து கொண்டிருந்தனள். விசித்திர வீரியன் மிக ரூபவதிகளான அம்பிகா அம்பாலிகா என்கின்ற 2 பெண்களையும் விதிப்படி விவாகம் செய்து கொண்டு அப்பெண்களோடு கிரகத்திலும் வனத்திலும் உத்தியான வனத்திலும் நானாவிதமான காம ரசங்களை 9 வருடம் அளவும் போகித்து பின் க்ஷயரோகத்தால் பீடிக்கப்பட்டு மரணமடைந்தனன். இச்செய்தியை அறிந்து கொண்ட சத்தியவதி பெரும் துக்கமடைந்து அவனுக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை மந்திரிகளை கொண்டு முடித்து பின்னர் பீஷ்மரை அழைத்து ஏகாந்த ஸ்தானத்தில் வைத்து கொண்டு பெரும் துயரத்துடன், ஓ புத்திரனே, உன் பிதாவினால் சம்பாதிக்கப்பட்ட அகண்ட ராஜ்யத்தையும் உன் சகோதரருடைய மனைவிமார் இருவரையும் வைத்து கொண்டு வம்சத்தையும் அரசாட்சியையும் விருத்தி செய்வாயாக. யான் சொல்லியவாறு நீ செய்யாமற் போவாயானால் யயாதி மகாராஜாவினுடைய இந்த வம்சமானது க்ஷீண தசையை அடைந்துவிடும் என்றனள். பீஷ்மர் கூறினார், ஓ தாயே, என் தந்தை நிமித்தம் யான் செய்திருக்கும் பிரதிஜை நீ அறியாயோ? அறிந்திருந்தாலும் அறியாதிருந்தாலும் யான் இப்பொழுது சொல்லுகின்றேன். என்னையெனில் நான் ராஜ்யம் ஆளுகிறதில்லை என்றும் விவாகம் செய்து கொள்ளுகிறதில்லை என்றும் பிரதிஜை செய்திருக்கிறேன் என்றனர். சத்தியவதி மகா துக்கத்தை அடைந்தவளாய், இந்த வம்சமானது எப்படி விருத்தியடைய போகின்றது? அரசன் இல்லாமற் போனால் ராஜ்யத்தில் நீதி தப்பிப்போமே என்று பலவாறான குறைமொழிகளை கூறும்பொழுது பீஷ்மர், ஓ அம்மணி, நீ ஏன் வீணாக வியசனப்படுகின்றாய்? விசித்திர வீரியனுடைய மனைவியினிடத்தில் நல்ல குலத்தில் பிறந்த பிராமணனை அழைத்து வந்து சேரும்படி செய்து புத்திரோற்பத்தி செய்து கொள்ளலாம். குலம் நாசத்தை அடைந்து வரும் காலத்தில் இவ்வண்ணம் செய்வது தோஷமன்று. வேதத்திலும் இவ்வாறே கூறியிருக்கின்றது. ஆகையால் நீ பௌத்திரனை உண்டு பண்ணிக்கொண்டு அவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்து விடுவாய். அதுவரையில் உன் உத்தரவின் பேரில் யான் ஆண்டு வருகிறேன் என்று கூற சத்தியவதி அவ்விதியை கேட்டு காணீனனும் தனக்கு புத்திரனும் துவைபாயனனுமான வியாச பகவானை நினைத்தனள். அவர் ஞான திருஷ்டியினால் அறிந்து அந்த க்ஷணமே வந்து தாயை வணங்கி நின்றனர். அப்பொழுது பீஷ்மரும் வந்து பூஜித்தனர். சத்தியவதி அக்னி தேவனை போல் தேஜோ நிதியாய் பிரகாசிக்கின்ற வியாசரை பார்த்து, ஓ புத்திரா, நீ விசித்திர வீரியனுடைய மனைவியினிடத்தில் உன்னுடைய வீரியத்திற்கு தக்கவாறு புத்திரனை உண்டு பண்ணி அதனை எனக்கு அளிக்க வேண்டும் என்றனள். வியாசர் அதனை கேட்டு பிரணவோச்சாரணை செய்து மாதுர் வாக்கியத்தை மறுக்க கூடாதென்கின்ற நீதி வாக்கியத்தை எண்ணி அங்கீகரித்து விசித்திர வீரியனுடைய மனைவியாகிய
அம்பா என்பவளுக்கு மாதந்தோறும் வரும் ருது ஸ்நானத்தை எதிர்பார்த்திருந்து அவளோடு சங்கமம் செய்து அந்தகனாகிய ஒரு புத்திரனை பெற்றார். பிறவி குருடனாக பிறந்த அப்பிள்ளையை சத்தியவதி பார்த்து தீரா கவலையடைந்து அவனது இரண்டாம் மனைவியாகிய அம்பாலிகையை அழைத்து, ஓ பெண்ணே, நீயாவது அந்த வியாசரோடு சேர்ந்து நல்ல புத்திரனை பெறுவாய் என்று கூற, அவள் அச்சொல்லை கேட்டு உடன்பட்டவளாய் வியாசருடன் சேர்ந்து பாண்டு என்னும் வியாதியோடு கூடிய ஒரு புத்திரனை பெற்றனள். வெண்குஷ்டத்தோடு கூடிய பிள்ளை பிறந்தானென்று சத்தியவதி கேள்வியுற்று, இவனும் அரசியலுக்கு உரியவன் அல்லவே என்று மாறா துயரமடைந்து 1 வருடமான பின்னர் மறுபடியும் மருமகளை அழைத்து, பெண்ணே, 2 பிள்ளைகளும் அரசியல் செலுத்தும் தன்மைக்கு உரியகர் ஆகாமற் போயினரே. உன்னை வியாசனோடு கூடும்படி வேண்டிக் கொண்டதும் அதற்கே அன்றோ? நீ மனம் வேறுபட்டு இப்படி செய்து விட்டனையே. இனியேனும் மனம் ஒருமித்து அந்த வியாசனோடு சேர்ந்து ஒரு நல்ல பிள்ளையை பெறுவாயென்று வேண்டிக் கொண்டனள். பின்னர் வியாசரையும் வரவழைத்து அவரையும் வேண்டிக் கொண்டு அன்றிரவில் அதிக அலங்காரத்தோடு கூடியிருக்கின்ற பள்ளியறையை போய் சேரும்படி செய்தனள். மருமகள் சத்தியவதிக்கு உடன்பட்டவள் போல் நடித்து விடை பெற்று சென்று படுக்கை அறையை போய் சேராமல் தனக்கு பதிலாக தாதியை அனுப்பினாள். அவள் அந்த வியாசரை சேர்ந்துவிட்டு யமனுடைய அம்சமான சத்வகுண சம்பன்னராகிய விதுரனை பெற்றனள். இந்த பிரகாரம் கௌரவ வம்ச விருத்தியின் பொருட்டு சத்தியவதியானவள் வியாசராலே வீரர்களாகிய திருதராஷ்டிரன் முதலிய 3 உண்டாக்கிய முறைமையை கூறினேன். 20வது அத்தியாயம் முற்றிற்று. இங்கனம் முதல் ஸ்கந்தம் முற்றும்.